ஹாய், நான் கவிதா ராம்ஜி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இதில் வந்து 40 டேஸ் பிளானில் வந்து டே 20 வரை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து டே 21 ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். 7ஆம் வகுப்பு பருவம் 2 ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இதில் வந்து 123 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது பருவம் 2 ஃபுல்லாகவே. ப்ளஸ் வந்து பொது அறிவுலேருந்து சில கொஸ்டின்ஸ் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். பொது அறிவுன்னு பார்த்துட்டோம்னாலே என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அலுவலக பராமரிப்பு, வீட்டு பராமரிப்பு, தோட்டக்கலை பராமரிப்பு, இந்த மாதிரி சில இது கொடுத்துருக்காங்களே, அதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 7ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 2 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கலங்கரை விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் 10 பாட்டில் உள்ள டேஸ் டேஸ் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பார்த்தோம்னா பெரும்பானார் ஆற்றுப்படை, பட்டினப்பாலை அப்படிங்கிற 2 நூல்களையும் இயற்றியுள்ளார். பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் பார்த்தோம்னா தொண்டைமான் இளந்திரையன். அடுத்து சொல்லும் பொருளும் கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாம். மதலை தூண், நெகிழி தீச்சுடர், அழுவம் கடல், சென்னி உச்சி, உறவு நீர் பெருநீர் பரப்பு, கரையும் அலைக்கும், வேயா மாடம், வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மடம். அடுத்த கொஸ்டின், 10 பாட்டு நூல்கள். 10 பாட்டு நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாம். திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படு கடாம். அடுத்து வேயா மாடம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, சாந்தினால் பூசப்படுவது. கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன, மரக்கலங்கள். தூண் என்னும் பொருள் தரும் சொல் பார்த்தோம்னா மதலை. கவின்மிகு கப்பல் என்னும் பாடலோட ஆசிரியர் பார்த்தோம்னா மருதன் இளநாகனார். நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது, மருதன் இளநாகனார். இவர் கலித்தொகையில் டேஸில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர். அதாவது மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர். அடுத்த கொஸ்டின், 8 தொகை நூல்கள். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்குறோம். உரு அழகு, போல பிளக்க, வங்கூல் காற்று, நீக்கான் நாவாய் ஓட்டுபவன், வங்கம் கப்பல், எல் பகல், கோடு உயர் கரை உயர்ந்த, மாட ஒள்ளெலி, கலங்கரை விளக்கம். மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். வங்கத்தில், வங்கம்னா என்னது, கப்பல். புலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூறுவது கடல். பெருங்கடல் பிரித்தெழுதுக, பெருமை ப்ளஸ் கடல், இன்று ப்ளஸ் ஆகி சேர்த்தெழுதுக, இன்றாகி. பொறுத்துக, ஆல்ரெடி மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். வங்கம் கப்பல், நீகான் நாவாய் ஓட்டுபவன், எல் பகல், மாட ஒள்ளேரி, கலங்கரை விளக்கம். அடுத்த கொஸ்டின், டேஸ் எனும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சேந்தன் திவாகரம். நோட் பண்ணிக்கோங்க, சேந்தன் திவாகரம் அப்படிங்கிற நிகண்டு நூலில் வந்து பல வகையான கப்பல்களோட பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த கொஸ்டின், தமிழர்கள் டேஸ் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர். தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, வெப்பம், இதெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து, டேஸ் போன்றவற்றில் கப்பல் பயணம் மேற்கொண்டனர். களம், வங்கம், நாவாய். அடுத்த கொஸ்டின், கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். கம்மியர்கள். டேஸ் என்பது இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் ஆகும். கண்ணடை. கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. டேஸ் போன்றவை கப்பலின் உறுப்புகளின் சிலவாகும். எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம். சமுக்கு என்னும் ஒரு கருவியை கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று டேஸ் என்னும் நூல் குறிப்பிடப்படுகிறது. கப்பல் சாத்திரம் அப்படிங்கிற நூல் குறிப்பிடுது. கப்பல் செலுத்துபவரை டேஸ் என்ற பெயர்களால் அழைப்பர். மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி. அடுத்த கொஸ்டின், தமிழர்கள் சிறிய நீர்நிலையை கடக்க பயன்படுத்தியது என்னன்னு பார்த்தோம்னா ஓடம். அடுத்த கொஸ்டின், தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகிறது. முன்னீர். நோட் பண்ணிக்கோங்க. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் டேஸ் என அழைக்கப்படும். தொகுதி. கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். அடுத்து பொறுத்துக்க பார்க்குறோம், ஆல்ரெடி மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். எறா அடிமரம், பருமல் குறுக்கு மரம், மீகாமன் கப்பலை செலுத்துபவர், காந்த ஊசி திசை காட்டும் கருவி. அறிவியல் புனைகதைகளின் தலைமகன் என்று புகழப்படுவர் ஜூல்ஸ் வெர்ன். அடுத்து 33வது கொஸ்டின், ஜூல்ஸ் வெர்ன் டேஸ் உள்ளிட்ட பல புதினங்களை படைத்துள்ளார். அதாவது 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் அப்படிங்கிற பல நூல்களை வந்து படைச்சிருக்கிறாருன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க.
அடுத்து 34வது கொஸ்டின், இன்பத்தமிழ் கல்வி நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். பாரதிதாசன் நூல்கள் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம், இது எல்லாமே பாரதிதாசனோட நூல்களாக காணப்படுது. அடுத்து பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்கு டேஸ் விருது அளிக்கப்பட்டது. சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. சொல்லும் பொருளும் பார்க்குறோம். எத்தணிக்கும், முயலும், வெறுப்பு, மலை, களனி, வயல், நிகர், சமம், பரிதி, கதிரவன், அன்னதோர், அப்படி ஒரு. அடுத்து கார்முகில், மலைமேகம், துயின்றிருந்தார், உறங்கியிருந்தார். அடுத்து 38வது கொஸ்டின், பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது டேஸ், மயில். நோட் பண்ணிக்கோங்க, பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். மலை, வெறுப்பு. ஏடெடுத்தேன் பிரித்தெழுதுக, ஏடு ப்ளஸ் எடுத்தேன். துயின்றிருந்தார் பிரித்தெழுதுக, துயின்று ப்ளஸ் இருந்தார். என்று ப்ளஸ் உரைக்கும், சேர்த்தெழுதுக, என்று உரைக்கும். பொறுத்துக, களனி, வயல், நிகர், சமம், பரிதி, கதிரவன், முகில், மேகம். அடுத்து 44வது கொஸ்டின், அழியா செல்வம் எனும் நூலின் ஆசிரியர் சமண முனிவர். அடுத்து 45வது கொஸ்டின், டேஸ் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும், நாலடியார். அடுத்து 46வது கொஸ்டின், அழியா செல்வம் டேஸ் நூல்களில் ஒன்றாகும், இது 400 வெண்பாக்களால் ஆனது. 14 கீழ்கணக்கு நூல்கள். இந்நூலை டேஸ் என்றும் அழைப்பர். 4 அடி 400 வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க, நாலடியார் அப்படிங்கிற நூலை. அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்குறோம். வைப்புலி, பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா, ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயல், வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை, கல்வி. வவ்வார், கவர முடியாது. எச்சம், செல்வம். ஒருவர் மீது குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி செல்வம். அடுத்த கொஸ்டின், கல்வியை போல் டேஸ் செல்வம் வேறில்லை, விலையில்லாத செல்வம் வேறில்லை. இப்போ வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இதில் வந்து மொத்தம் வந்து 123 கொஸ்டின்ஸ் வருது. ஒரே வீடியோவில் வந்து இதை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியல. அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்ட் 1. அடுத்து வந்து ஈவினிங் வந்து பார்ட் 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்துட்டு இதோட தொடர்ச்சி இந்த 51 இருக்கு இல்லையா, இதிலேருந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து என்ன செய்ய போகிறோம்னா, இன்றைக்கி வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் பொது அறிவில் இருந்து. இப்போ இதில் வந்து ஒரு 10 ஒன் வேர்டு பார்த்துருவோம். அதே மாதிரி அந்த வீடியோலையும் ஒரு 10 ஒன் வேர்டு வந்து பார்த்துருவோம். வாங்க பார்க்கலாம் மீதி உள்ள ஒன் வேர்டை. பொது அறிவில் இருந்து ஒரு 10 கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதாவது அலுவலக பராமரிப்பு, வீட்டு பராமரிப்பு, தோட்டக்கலை, இந்த மாதிரி சில ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களே, அதிலேருந்து பார்க்க போகிறோம். நமது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் சில முக்கிய இயக்கங்களும் சட்டங்களும். சிப்கோ இயக்கம் 1970, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986, தேசிய பசுமை தீர்ப்பாயம் 2010, அபிகோ இயக்கம் 1983. அடுத்த கொஸ்டின், நன்கு வளர்ந்த ஒரு யானை ஒரு நாளைக்கு சராசரியாக டேஸ் எடையுள்ள உணவினை உண்ணும், 136 கிலோகிராம். காற்றின் வேகத்தை அளக்க டேஸ் என்ற கருவி பயன்படுகிறது, அனிமோமீட்டர். காற்றுக்கு டேஸ் உண்டு, எடை. பொருட்கள் எரிய டேஸ் தேவை, காற்று. காற்றை உள்ளிழுக்கும் செயல் டேஸ் எனப்படும், உட்சுவாசம். நாம் சுவாசிக்க உதவும் உறுப்பு நுரையீரல். அடுத்து 48வது கொஸ்டின், காற்றை உள்ளிழுக்கும் போது மார்பு பகுதி டேஸ் விரிவடையும். மூளை என்பது நம் கட்டளையின் டேஸ் மையம், நம் உடலின் டேஸ் மையம், கட்டளை மையம். மனித மூளையின் எடை சுமார் டேஸ் கிலோகிராம், 1.360 கிலோகிராம். அதாவது 3rd ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்துட்டு 1.360 கிலோகிராம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க மனித மூளையோட எடை வந்துட்டு. அதே இது 5th ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது வந்துட்டு 1300 கிலோகிராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரெண்டுமே ஸ்கூல் புக்கில் உள்ளது தான். இதில் 2ல் எது சரியான வீடியோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். மீதி உள்ளது எல்லாமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. 100 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இருக்குது ஃபுல்லாகவே. இதில் வந்துட்டு இந்த டாபிக்ஸ் பார்த்தோன்னா எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.